ராஜ் அவர்கள் புதிய ஆராதனையை நடத்துவார்கள். சங்கீதம் 104 சொல்லியிருக்கு, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்திரியுங்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சோஸ்திர பலிகளை தேவனுக்கு பிரியமான காரியம், தேவன் வழி நடத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அப்பா, இந்த வேலையை எங்களுக்கு தந்திருக்கா, மக்கள் நாங்கள் நன்றி செஞ்சிருப்பா. இந்த ஆராதனை வேலையை நம்ம கற்றுக்கொள்கிறப்பா. அப்பா, இந்த வேலையிலே தேவனே நீர் ஆசீர்வாதமாய் ஜெபிக்கிறப்பா. நாங்கள் கேட்கிற விண்ணப்பங்களுக்கும் இந்த ஜெபங்களுக்கும் இந்த தேவன் பதில் தர இடமா ஜெபிக்கிறோம். நீங்கள் இடைப்படுங்க, உதவி செய்யுங்க, கிருபை நடத்துங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 18:18 சொல்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டார். நாம் எல்லாருமே நீதிமான்கள் தான். அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனிதருக்குள்ளே அவருடைய நாமத்தை தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை இந்த இடத்துல கவலையும் கண்ணீருமாக நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கலங்காதீங்க, யெகோவா ஈர் உங்களுடனே இருக்கிறார். ஒருவேளை தொழில் விரக்தியில் இந்த இடத்துல நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஒருபோதும் கலங்காதீங்க, யெகோவா நிசி உங்களுடனே இருக்கிறார். வியாதிகள் மத்தியில் வெளியே சொல்ல முடியாத வியாதிகளில் நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை இதற்கு மருந்திலேயே நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதுங்க, யெகோவா ராஃபா உங்களுடனே இருந்து கொண்டிருக்கிறார். நல்ல முடிவு எடுக்க முடியாமல் நாங்கள் தவிச்சு கொண்டு இருக்கோமே, அப்பா மேய்ப்பராக இருந்து வழி நடத்துங்க என்று இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் யெகோவா ரூவா நல்ல மேய்ப்பராக இருந்து வழி நடத்துவார். யாரும் இல்லையே, நான் தனிமையோடு இருந்து கொண்டு இருக்கிறேனே என்று ஒருவேளை கவலையோடு கலக்கத்தோடு நீங்கள் இருந்து கொண்டு இருந்தால் கவலைப்படாதுங்க, கலங்காதுங்க. யெகோவா சம்மா உங்களோடனே இருந்து கொண்டிருக்கிறேன். சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, உலகத்தில் சமாதானம் இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? யெகோவா ஷாலம் நம்மளோடனே இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பல நாமங்கள் அவர் கொண்டு, இப்படிப்பட்ட நாமங்களை விசுவாசித்து நாம் அறிக்கை செய்து விசுவாசத்தை நாம் பாடும்போது அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் உணர முடியும். எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாரே
சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர் யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர் கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர் சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே அருமையான சபையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். சங்கீதம் 13:6 சொல்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அந்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு மகிமையர்ச்சித்தார். அவர் நம்ம தேடி வந்து ரசித்தார். இல்லைன்னா நாம் இன்னைக்கும் பாவத்திலும் சாபத்திலும் தான் நம்ம உள்நட்டு இருக்கோம். நான் பாவத்திலும் சாபத்திலும் இருந்த விடுதலை ஆகணும்னா தேவனை நம்ம உண்மையாக தேட வேண்டும். வியாதிகளிலிருந்து விடுதலை, கஷ்டத்திலிருந்து விடுதலை, அநேக அற்புதங்களை நமக்கு செய்திருக்கார். இந்த பாடல்கள் மூலமாக அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தேவத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் அங்கே மகிமை. ஒருமுறை கூட சத்தமாக கைகளை தட்டி வாழ்க கைகளை தட்டி வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஒருமுறை கூட ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க
பூமிகளிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க. வார்த்தை நேரா ஊற்றி தேவனை பயன்படுத்தும். கையிலே அனைவரும் கையிலே உயர்த்தி நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே. உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே. உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே உங்களை மகிழ்ந்து களி கூறணும். உங்களை மகிழ்ந்து களி கூறட்டும். பாடிய ஒவ்வொரு பரிசுத்தமாகட்டும். எல்லாம் பாடிய அனைவரும் பரிசுத்தமாகட்டும்ப்பா. உதவி செய்யப்பா. பரிசுத்த ஏராயங்களை வழிநடத்துங்கப்பா. ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஆண்டவர் நம்ம நேசிக்கிறது உண்மை. அதனால தான் நம்ம பாவங்களை மன்னிச்சு எந்த நாள் வரையும் ஜீவனை தந்திருக்காங்க. நிறைய தேவ பிள்ளைங்களே, அவர் நம்ம நேசிக்க போகலாம், நாம் அவர் நேசிக்கணும். அப்போதுதான் அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய முடியும். இம்மைக்காக மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையும் அவரை நாம் நேசிக்கணும். இந்த பாடலை பாடும்போது இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. இருதயத்தை ஆழத்திலிருந்து, அப்பா நான் உண்மையே நேசிப்பப்பா. சங்கீதம் 63 தாவீது இந்த பாடலை இந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது, அதாவது சவுல்னால அவன் துரத்தப்பட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் வனாந்தரத்தில் வந்து அவன் பாடின பாட்டை பாருங்க. அப்போ அதிகாலமே தேடுறப்பா, ஆர்வமுடன் நாடுறேன். அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் இருந்துட்டு இருப்பான். ஆனாலும் அதிகாலமே நான் தேடுறேன். நம்மளாம் என்ன செய்வோம்? நம்ம பிரச்சனை ஆயிட்டுச்சு, எனக்கு தேவன்னு வேண்டாம், ஒன்று வேண்டாம், நம்ம ஒதுங்கி இருந்துடும் இல்லை. என்ன சொல்ற, என் உள்ளம் உடல் உமக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்கப்பா. அவனை அது சவுல் துரத்திட்டு இருக்கானுங்கிற பயம் இல்லை. உள்ளனும் உடலும் உனக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்குது. துணையாளரே உன் சிறைகளை நெல்லே நான் களி கூறுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பாடுறாரு, ஆராதிக்கிறார், காலையிலே ஆராதிக்கிறார். அப்ப அவர் இருந்த வனாந்தரம் வேற,
நாம் இருக்கிறது வனாந்தர பேர். தேவன் நீ மட்டுமாய நம்மளை ஆசீர்வதிக்க. அப்ப நம்ம எந்த அளவு தாவீதுடைய பல மடங்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடுவோமா? என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமோ என் உடலோ உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமோ என் உடலோ உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா. உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். படுக்கையிலும் நினைக்கிறேன், ராசாமத்தில் தியானிக்கிறேன். படுக்கையிலும் நினைக்கிறேன், ராசாமத்தில் தியானிக்கிறேன், தியானிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஒரு முறை கூட சொல்லுவோமா? ஒரு முறை கூட சொல்லுவோமா? வார்த்தைகளா சொல்லுவோமா? தேவனே நான் உண்மை நேசிக்கிறப்பா, என் இயேசுவே உண்மையே நேசிக்கிறப்பா. உலகம் எல்லாம் மாயப்பா, உன் அன்பு மட்டும் தான் மாறாததப்பா. பா இந்த நேசத்தை எப்போதுமே எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கேன். தேவன் கிருபை செய்யுங்க. இதை ஆழத்தில் சொல்லுவோமா? உன் நேசம் பெரியது, உன் அன்பு பெரியதப்பா. தேவ பிள்ளைகளே, நேசிப்பது மட்டும் அல்லாமல் ஏசப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதுக்கு நிச்சயமாக நாம் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, நம்முடைய சுத்தமான சரீரம்
இவ்வளவு எல்லாத்தையும் ஏசப்பா கண்டி ஒப்பு கொடுத்ததெல்லாம் அப்பா நீங்க கொடுத்தது அது எல்லாமே உமக்கு தான் என்று நாம ஒவ்வொரு நாளும் அறிக்கணும். அப்பதான் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்த முடியும். சங்கீதம் 51 தாவீது சொல்றார், கடவுளை என்னில் சுத்தமான இருதயம் உண்டாக்கும் இன்னும் ஒப்பு கொடுக்கிறார். இந்த சங்கீதம் 63 நம்ம பார்த்தோம்ல, அவர் அந்த வனாந்தரத்துல இருந்து கொட்டோம் எப்படி துதிக்க முடிஞ்சது? அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தார். மனிதர்கள் தான் நாம சிலர் விழுந்து விடுறோம். ஆனா தாவீது விழுந்து விட்டான். ஆனா ஒப்பு கொடுத்தான். மறுபடியும் தேவனை நோக்கி எல்லா சூழ்நிலையும் தேவனை நம்பி நின்னா. நீங்க இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை தேவனுக்கு உகந்தபடி நம்ம இதுவரைக்கும் வாழாம இருந்தோம். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனே உமக்கு உகந்த பாத்திரமா எங்களை பயன்படுத்தணும். உகந்த காணிக்காக நாங்க எங்களே கொடுக்கிறோம். நம்முடைய சுயபலத்துல இந்த பாவமான உலகத்துல பரிசுத்தமா வாழ முடியாதுங்கிற சூழ்நிலை வரலாம். வாழ முடியாதுன்னு இல்லை, வாழ முடியாத சூழ்நிலை வரலாம். நம்ம சும்மா போயிருந்தாலும் நமக்கு இன்னும் விரோதிகள் எழும்பலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்ம காத்துக்கணும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்ம பிடிச்சிருக்கணும். இயேசு வரும்போது கரைதரலற்றவர்களாக நம்ம இருக்கணும்னா நம்ம இயேசுவோட வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கணும். இந்த நாளில் தேவனுடைய வருகை வரும் என்றால் அவர் உங்களை முகர்ந்து பார்த்தார். என்ன வாசனை உங்கள் மீது அடிக்கிறது? தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. தேவனுக்காக ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நாம செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு செயல் தேவனுக்கு விரோதமாக இருந்து கொடுக்கும். இந்த நாளில் தேவனே நோ கெட் ஆஃப்டர் நோ அப்படி சொல்லி பழங்க. தேவனுக்காண்டி நெல்லுங்க. தேவன் உங்களை இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நம்மளை விட நீங்கள் நினைச்சு பாருங்க, எத்தனையோ பேர் நம்மளோட நல்ல அறிவாளிகள் அந்த இடத்துல 10,000-15,000 சம்பளம் தேவன் இந்த இடத்துல நிற்பாட்டினார்ல. வரதுக்கு ஒரு எக்ஸாம் இருந்தது. அந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணி வந்தோம்ல. எவ்வளவு பெரிய காரியங்கள் தேவன் நமக்காக செய்தார். நாம என்ன செய்து கொண்டிருக்கோம்? நம்ம இருக்க எங்க இருக்கிறது? தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்களை நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை வல்லமையா பயன்படுத்தணும். நிறைய வேண்டாத பலவீனங்கள், கோபம், மூர்க்கம் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. இச்சையான பார்வை, புறங்கூறுதல், மாம்ச இச்சைகள் எல்லாம் நம்மகிட்ட இருந்து கொண்டு ஒருவேளை ஒழுங்காக ஆலயத்துக்கு வரதா இருந்தாலும் சில நேரங்கள் நம்ம விழுந்து போயிடுறோம். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ஜீவனத்தின் பெருமையில சிலதில் நம்ம விழுந்து போயிருக்கோம். நம்மளை பத்தி மற்றவங்க பெருமையா பேசணுங்கிறத அதுல விழுந்து போயிருக்கோம். இந்த இடத்துல ஒப்பு கொடுங்க. அப்ப உமது வருகை இன்று இருக்கும் வேண்டாம். நாங்கள் பரிசுத்தமாக இந்த இடத்துல இருக்க வேண்டும். நாங்கள் பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை ஒப்பு கொடுங்க. உகந்த வாசனை, உமக்கு உகந்த வாசனை எங்கள் வீச வேண்டும் என்று ஒப்பு கொடுங்க. எங்கள் வார்த்தைகளும் எங்கள் செயல்களும் எங்கள் ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். உங்களே ஒப்பு கொடுங்க. நீங்க கொடுத்த காணிக்கை எல்லாம் போதும். உங்களே ஒப்பு கொடுங்க. தேவன் அதுதான் விரும்புறார். உங்கள் மீது ஒரு நல்ல வாசனை எடுக்கணும். தேவனுடைய வாசனை, தேவனுடைய வார்த்தையின் வாசனை எடுக்கணும். ஒப்பு கொடுங்க. நாளில் ஒப்பு கொடுங்க. தேவனுக்காக நான் எழுப்பி பிரகாசிப்பேன் என்று ஒப்பு கொடுங்க. இச்சை வேண்டாம், கண்களில் இச்சை வேண்டாம் என்று ஒப்பு கொடுங்க. எனது சொற்களால் செயல்களால் யாரையும் நான்
நேராக இருக்க வேண்டும். ஒரு நாள் உலகத்திற்கு நேராக இருக்கக்கூடாது. அப்பா எங்களை பார்க்க வேண்டும், உண்மை பார்க்க வேண்டும்ப்பா, உங்களை பார்க்க வேண்டும்ப்பா. அப்பா உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாள் அறிக்கையிடுவோம். நாளை அறிக்கையிட்டு நாம் இந்த இடத்தை காண சொல்லுவோம். கடந்த வாரத்திலே அழகாக ஒரு மெசேஜ், ஏசாவை ஏன் வெறுத்தார், ஏசாவை ஏன் வெறுத்தார். 1000 question to me. ஏசாவை என்ன வெறுக்கிறீங்களா, ஏசாவை என்ன வெறுக்கிறீங்களா? உமக்கு வந்து வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் இருக்கணும், வாசம் இருக்கணும். தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். இந்த வாசனையா எனக்கு ஒப்புக் கொடுங்க. சோத்திர பலியில எடுங்க. அந்நிய வாசனை உங்கள் வாயிலிருந்து வரும். உங்கள் வாயிலை விரிவாய் திறயுங்கள். உங்கள் வாயிலை விரிவாய் திறயுங்கள். நேரத்தில் தேவன் உங்களை பயன்படுத்தும். உங்கள் வார்த்தையில் நிரப்பார். நீங்க சொல்ல முடியாத இடத்துல தேவன் உங்களை இருக்கிறார். சில இடங்கள்ல நம்ம சொல்லுவோம், அவங்க காப்பாத்திட்டா, இங்க காப்பாத்திட்டா. தேவன் உங்களை காப்பாற்றினார். தேவன் உங்களை வழி நடத்தினார். இந்த எண்ணம் எப்போதுமே நம்ம மனதில் இருக்கணும். தேவன் பயன்படுத்தட்டும். தேவனே, அப்பா இந்த இடத்துல நாங்க உமக்கு உகந்த காணிக்கையாக நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கப்பா. அப்பா உமது வருகையிலே நாங்கள் சுகந்த வாசனை நீங்க எங்களை முகந்தமாக்கல. தேவனே, நாங்கள் பரிசுத்தம் என்ற ஒன்றுக்கு நேராக நாங்கள் கடன் சொல்ல போயிடும். ஒருவேளை ஏதேனும் தவறுகள் நாங்கள் செய்திருந்தால் என் தேவனை எங்களை மன்னிங்கப்பா. இனிமேலாவது நாங்கள் அதே தவறுகளில் இல்லாதபடி தேவனே எங்களை காத்து பாவத்திற்கு விலகியோட என் தேவன் எங்களை கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரும் எங்களை வஞ்சிக்காதபடி, எங்கள் ஆத்மாவை வஞ்சிக்காதபடி என் தேவன் நீங்க எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பா உலகத்தில் உண்டானவைகள் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு நடக்காதபடி தேவனே கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பா ஜீவ கனிகளின் வாசனை, ஜீவக்கணிகளின் வாசனை அப்பா நாங்கள் கொண்டு நடக்க தேவன் கிருபை செய்யும். அப்பா தேவ அன்பு எங்களில் பெருக வேண்டும்ப்பா. தேவ சமாதானம் எங்களுக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும்ப்பா. நீடிய பொறுமை எங்களுக்குள் எப்போதும் இருக்க வேண்டும்ப்பா. அப்பா என்ன நடந்தாலும், கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எங்களுடைய விசுவாசத்தில், உண்மை குறித்த விசுவாசத்தில் நாங்கள் ஒருபோதும் டிபேட் ஆக மாட்டோம் என்பதில் எப்போதுமே நாங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ள என் தேவனுக்கு கிருபை செய்யுங்கப்பா. சாந்தத்தோடு இருக்க என் தேவன் உதவி செய்யுங்க. நற்குணங்களிடும் அப்பா தேவ தயவை நாடக்கூடிய பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. மறுமுறை கூட உம்மிட கெஞ்சுகிறப்பா. உலகத்தின் இச்சைகளுக்கு நாங்கள் விழுந்து விடாதபடி என் தேவன் எங்களை காவல் வைங்கப்பா. எங்கள் சொற்களினாலோ செயலினாலோ தேவனை யாரையும் நாங்கள் கடினப்படுத்த விடாதபடி அப்பா. உலகத்தின் காரியங்கள் தெரிந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் விழுந்து விடாதபடி என் தேவன் எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே நல்லதொரு வார்த்தை கொடுங்கப்பா. இந்த வார்த்தையானது, இந்த மண்ணானது எங்களை கூடமட உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை ஏதேனும் காரியத்தில் உமது வசனத்தில் நாங்கள் தவறிக் கொண்டிருந்தால் அதனை எங்கள் வாழ்க்கையில் இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தோடு, தெய்வத்துக்கு உகந்த ஒரு மாற்றத்தோடு செல்ல என் தேவன் உதவி செய்யும். தெய்வத்துக்கு அப்பா உமக்கு மட்டுமே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மட்டுமே துதியை செலுத்துகிறோம். அடுத்த தேவ செய்தி சகோதரன் தினேஷ் அவர்கள் நடத்துவார்கள். Praise the Lord. Praise the Lord. ஓகே, ஸோ மெசேஜ்க்கு போகிறதுக்கு முன்னாடி, எல்லாமே மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சபையிலும் ஃபுல் ஃபீட்டில் ஏறினோடனே ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய வார்த்தை என்னது? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ தானே அது கொஞ்சம் மாற்றி கேட்போமா? எத்தனை பேர் இந்த மெசேஜ் இந்த நாளுக்காக ஆயத்தமாக வந்திருக்கீங்க?
சந்தோஷமாக இருக்கிறதுன்றது வேற, இதுக்கு ஆயத்தமாக வந்திருக்குமான்றது வேற. இந்த ஆயத்தம்ன்றது வந்து இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு நடந்திருக்கக்கூடாது, நேற்றுலேருந்தே நடந்திருக்கணும். நேற்றுலேருந்தே வெயிட் பண்ணி இந்த வார்த்தைகளுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அண்ணன் குறைஞ்ச நேரம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தலைகளை குனிந்து எல்லோரும் கண்களை மூடி. இது வரைக்கும் நம்ம வர்ஷிப் பண்ணோம், ஆனால் இந்த வார்த்தை உங்களை புடமிடலைன்னா தேவன் உங்களோடு பேசலைன்னு அர்த்தம். எல்லா நேரத்துலையும் சொல்லுவாங்க, என்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஃபுல்ஃபீட்டில் நின்று பேசுகிறாங்க, என்கிட்ட பேசிட்டு ஒரு 4 வார்த்தை பேசிட்டு அந்த வார்த்தையை வச்சு ஃபுல்ஃபீட்டில் நின்று ஒரு மெசேஜாக கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. மெசேஜ் எடுக்கும்பொழுது உங்களுடைய உள்ளுணர்வும் உங்கள் இருதயமும் உங்களுடைய உணர்வுகள் குற்றப்படலைன்னா கடவுள் உங்ககிட்ட பேசலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஓகே, ஸோ நேற்று ஈவினிங் வரைக்கும் என்ன மெசேஜ் எடுக்கலான்னு ஒரு 4-5 மெசேஜை எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று நைட்டு ஒரு வார்த்தை ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒரே ஒரு வசனம் தான் கொடுத்தாரு. அந்த ஒரு வசனத்தை டிக் பண்ண அது எத்தனை வசனமாக வந்திருக்குன்னு நீங்களே அதை பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி 2 கேள்வி மட்டும் கேட்கலாமா? இல்லை, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஓகே, 2ஆம் வருகைக்காக எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு கை கூட 2ஆம் வருகைக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாதி பேர்லாம் பாதி கை தான், நான் கொஞ்சம் தான் பிரதர் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏன் வெயிட் பண்ணலை? பயம். ஆமாவா? 2ஆம் வருகையும் போது என்ன நடக்கும்னு பயம். ஏன்னா இந்த 2வது கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு அது தெளிவாயிரும். எத்தனை பேர் மரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? வயசானதுனால கிடையாது, மரிக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடி? இப்போ தான் பிரதர் சவுதிக்கே வந்திருக்கோம், இப்போவே நீங்கள் இதை பற்றி பேசுனீங்கன்னா ஆமென். ஓகே, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ whatever you do it all for the glory of God. நான் என்ன சொல்ல வரேன்றதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். பேசுபவன் நானாக இருந்தாலும் பேச வைப்பவர் அவர். ஜஸ்ட் ஐ எம் த மீடியேட்டர். ஓகேங்களா? ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆம் என்றதை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அந்த வசனத்தை தான் இங்கே போட்டிருக்கேனே தவிர என்னுடைய வசனங்கள் எதுவுமே இங்கே இல்லை. அதனால் உங்களுக்கு இது புரியல, இல்லை கேள்விகள் கேட்கணும்னா நேராக ப்ரேயர் பண்ணி அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ரைட், ஓகே, நெக்ஸ்ட். ஸோ எனக்கு கிடைச்ச வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வசனமாக இருக்கும். யார் இது மாதிரி எனக்கு கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த வசனம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு
ஆதாயம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே தெரியும் மரணம். யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஆமென். 2 கை மட்டும் உயருது. மரணம் அப்படின்னா யாருக்குமே ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். ஆமாவா? அந்த மரணத்துக்கு பயப்படுறோமா? கொஞ்சமாச்சும் பயம் இருக்கா? ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 days அட்லீஸ்ட் 1 week there is issues and leading news is going on. சிவப்பு கிடாரி எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? சிவப்பு கிடாரிக்கான ரிகர்சல், வெட்டப்படுதல், பலி செலுத்துதலான ரிகர்சல் நடந்திருக்கு. எத்தனை பேர் பயந்தீங்க இந்த கேள்விப்பட்டோன்னே? கொஞ்சம் லைட்டாக பயம் வந்துச்சா? இந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பயம் நியாயமானதா இல்லையான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆமென். ஓகே. ஸோ மரணம், த டெத், திஸ் அ ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபார் த ஹியூமன். நாட் ஓன்லி ஃபார் த ஹியூமன். நாசியில் சுவாசம் உள்ள எதுவாக இருந்தாலும் கடைசியில் the final destination is the death. Okay, next. So மரணத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? மரணத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? லாஸ்ட்ல போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லைட். ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ப்ரீவியஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்லைட்ஸ் இருக்குது ப்ளீஸ். ஸோ மரணம், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, இது ஆக்சுவலாக பைபிள் இல்லை இந்த வாக்கியம். நெக்ஸ்ட் ஸ்லைட். மனிதன் மரணத்தை மறந்து விட்டான், ஆனால் மரணமோ மனிதனை மறக்கவில்லை. உண்மையா? நம்ம நாளைக்கு மரணம் வரப்போது, நாளைக்கு செத்துருவோம்னு நினச்சோன்னா நம்ம நிம்மதியாக இங்கே உட்கார முடியுமா? அதை மறந்ததுனால தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் மரணம் என்னைக்குனாச்சும் மனிதனை நான் உன்னைக்கு என்னையால நான் எடுப்பேன் அப்படின்ட்டு அது ஞாபகம் வச்சுருக்கும். ஆமாவா இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ வாட் டஸ் த பைபிள் சேஸ் அபவுட் டெத்? மரணம் 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 பேசுகிறோமே, நமக்கு இது எத்தனை மரணங்கள் தெரியும்? நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் நல்லா டீப்பாக போனோம்னா ஆவிக்குரிய மரணம், மாமிசத்தினால ஒரு மரணம், இது 2 தானே. இன்னும் கொஞ்சம் டீப்பராக போயிது, இந்த வசனம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது, இந்த வசனத்துடைய உள்நோக்கம் என்ன, மரணத்தை குறித்து பேசலாமா வேண்டாமா, அது ஏன் பேசணும், அது பேசுகிறதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் வருன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே மனிதனுக்கு மரணம் என்பது உறுதியானதா இல்லையா? உறுதியானது. எதனால் உறுதியானது? பிகாஸ் ஆஃப் சின். எஸ், obviously. பட் கடவுளுடைய டிசைனில் ஃபஸ்ட்டு இந்த உலகத்தை படைச்சப்போ மரணம்ன்ற ஒரு டிசைனே இல்லை. அந்த 7 நாள் எல்லாமே உண்டாக்குனார், படைத்தார் இப்படி தான் இருக்குமே தவிர எங்கன்னா ஒன்று சொல்லியிருக்கார் அந்த 7 நாளில், இந்த 6 நாளில் எதனா அழிச்சிருக்கேன்ட்டு. ஆனால் 2வது அதிகாரத்தில், 1வது அதிகாரத்தில் எல்லாத்தையுமே படைச்சாங்க. 2வது அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் பண்ண பாவத்தினால் மரணம் என்பது உலகிற்கு வந்தது. இதுதான் உண்மை. அவங்க செய்யலைன்னா இன்றைக்கும் எத்தனையோ வருஷங்கள்னா உயிரோடு இருந்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஓகே, அதுக்குரிய வசனம் தான் எபிரேயர் 9:27. நீங்கள் பைபிள் சர்ச் பண்ணோன்னா எல்லா வசனமும் இதிலே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டது அப்படின்னு எபிரேயரில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லட்டிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? இது எங்கே வருதுன்னா சங்கீதம் 89:48 இந்த வசனம் வருது. ஸோ இந்த 2 வச்சு பார்க்கும்போது மரணம் மனிதனுக்கு உறுதியானது. ஓகே, யாருக்கு மரண நாள் தெரியும்? யாருக்காவது மரண நாள் தெரியுமா? மரண நாள் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை? ஓகே, ஒரு 4 கொஷின்ஸ். மறுபடியும் கொஷின் கேட்குறீங்களா? எஸ், obviously it has to go on like that. மரணம் யாருக்கு நேரிடும்? யாருக்கு வேணாலும். எப்போது நேரிடும்?
எப்போ வேணாலும். வெரி குட். எப்படி நேரிடும்? ஓகே, லாஸ்ட் கொஷின். யாரால நேரிடும்? யாருக்கு வேணாலும், எப்போ வேணாலும், எங்கே வேணாலும், யாரான வேணாலும் நடக்கும். ஜஸ்ட் இமேஜின், இந்த செகண்ட் நம்ம இரண்டாம் வருகைன்னு பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த செகண்ட் இரண்டாம் வருகை இருந்ததுன்னா நம்ம அது கரெக்ட் ரெடியாக இருக்குமா? அவ்வளோதான் கொஷின். இரண்டாம் வருகை வருது, சிவப்பு கிடரை வெட்டப்படுது, பூகம்பம் வருது, ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது, ரைட்? அது ஏன் இந்த நிமிஷம் நடக்கக்கூடாது? இப்போவும் நடக்கலாம், நாளைக்கும் நடக்கலாம், இன்னும் 2000 வருஷம் கழிச்சும் நடக்கலாம். யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுதான் இங்கே ஒரு கேள்வி. ஸோ பிரசங்கி 8:8 யாருக்கு மரண நாள் தெரியும்னா யாருக்குமே தெரியாது. அதனுடைய வசனம் தான் அது. ஆவியை விடாததற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் டாக்டர்ஸ் ஐசியூலேருந்து வெளியே வந்து சொல்லுவாங்க, இன்னொரு 2 days இல்லை இன்றைக்கி நைட் கூட தாண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதாக இருந்தால் அதையும் மாற்ற தேவனாலே கூடும். ஆமென். விசுவாசத்தினால ஜெபிக்கிறதுனா எப்படி ஜெபிக்கணும்னா, இந்த குருடன் கடவுள் ஏசப்பா நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு குருடன் வந்து பாதையில் உட்காந்துட்டு, இயேசுவே எனக்கு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் கத்துவார். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாம் அமைதியாருன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவார்? இன்னும் சத்தமாக சொல்லுவார், இயேசுவின் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் கத்துவார். அப்போது இயேசு வந்து என்ன பண்ணுவார்? திரும்பி பார்த்து கூப்பிடுவார். அவன் எப்படி வருவான்றதை பைபிளில் சொல்லியிருக்கு, போய் படித்து பாருங்கள். அவன் மேல் வஸ்திரத்தை உதறிவிட்டு வந்தான். பிறவி குருடன், பிறவியிலேருந்து அவன் குருடன், ஒரு ஓரத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்கிற உடைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்வை மட்டும்தான். அந்த போர்வையை விட்டுட்டானா நாளைக்கு அவனுக்கு ஒரு போர்வை கிடைக்குமானா கிடைக்காது. யாருன்னா அவனை பரிதாபப்படுவானா பரிதாபம் கிடையாது. அந்த போர்வை தான், குளிர் மழை வெயில் எதுவாக தான் அந்த ஒரு போர்வை தான். அதுதான் விசுவாசம். எனக்குரியதை எல்லாத்தையும் விட்டுருவேன். எப்படி விடுவேன்? அவர் எனக்கு சுகமளிப்பார். இதுதான் விசுவாசம். நம்மளுடைய ஜெபமும் இப்படி தான் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? போர்வை கையில் சுட்டி இங்கே வச்சுக்குவோம், நேராக அவர்கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணுவோம். கொடுத்தாருன்னா ஓகே, கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது? திருப்பி இந்த போர்வை தான் யூஸ் ஆகும். அது அவிசுவாசம். இல்லை 50-50. தேவன் அந்த விசுவாசத்தை விரும்புவதில்லை. ஓகே, நெக்ஸ்ட் மரண பயம். இந்த மரண பயம் சங்கீதத்தில் 2 இடத்துல கொடுத்துருக்கு. பயம் வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நான் மரணநிலையின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது அடியும் என்னை தேற்றும்னு எதில் சொல்கிறாரு? சங்கீதம் 23:4 சொல்கிறார். அதே சங்கீதம் 55:4 நெக்ஸ்ட் 55:4 வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என்மேல் விழுந்தது. அப்போ விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வேர்டு ஒரு முறை சொல்லியிருப்பீங்க, மரண பயத்தை நான் பார்த்துட்டேன். நம்ம சபையிலே அண்ணன் சாட்சியாக இருக்காங்க, நம்ம ஜபான்னு. நம்மளாச்சும் மரண பயத்தை கிட்ட தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அண்ணன் மரணத்தையே பார்த்துட்டு திருப்பி வந்தார். அதுவும் ஒரு சாட்சி தான். என்ன தெரியுமா? மரிக்கணும் என்பதை அவர் தான் தீர்மானிக்கணும். அன்றைக்கு அவர் மரித்திருந்தால் அதுக்கு அடுத்து எத்தனை ஆத்துமாக்கள் அவரால் இங்கே உள்ளே வந்திருக்கும் தெரியுமா? உனக்காக என்னுடைய சித்தம் இன்னும் நிறைவேறவில்லைன்றதுக்காக தான் அவராக நேரில் வந்து மரண பரியந்தம் அவரை நடத்தினார். அவரை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தை, மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அந்த ஆயுட்காலம்ன்றது ஆயுசு காலம் நம்ம கேள்விப்படுவோம்ல. அந்த ஆயுசு காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்கிறேன். இதனுடைய இது வேணும்னா கூட அப்புறம் கொடுக்குறேன், ஏன்னா டைம் போயிட்டுருக்கு. 3 வகையான ஆயுட்காலம் சொல்கிறாங்க பைபிளில். இது எல்லாமே பைபிளில் இருந்து எடுத்த வார்த்தைகள், எந்த இதுலையுமே எடுத்த வார்த்தைகள் அல்ல. பொதுவான ஆயுட்காலம், அகால மரணம், முதுமையில் மரணம். இந்த பொதுவான ஆயுட்காலம், எங்கள் ஆயுட்காலம் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும். அப்போது ஆயுஷ்காலம் என்னன்னு சொல்கிறாங்க? 70, பலத்தின் மிகுதினால 80. ஓகே, ஆமேன். நெக்ஸ்ட் அகால மரணம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடெண்ட்டில் இப்போ வந்து ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் ஆக்சிடென்ட் ஆனது, அதெல்லாமே அகால மரணம். அதுக்கு ஓமையாக அதில் கொடுத்துருக்காங்க, வசனமாக அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் முதுமையில் மரணம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய்
நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்தில் அரசாண்டான். இந்த வசனத்தை சொல்லும்பொழுது ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த வசனம் வந்து கல்லறையில் எழுதுவாங்க. எந்த வசனம் யாருக்குண்ணா? நல்லது. ஆமென். ரைட், சரி, ஓகே, அதுக்குள்ளே நம்ம போனோம், அது வேற டாபிக். ஸோ இதுதான் வந்து ஆயுசு காலம் பைபிள் சொல்லுது. ஸோ மரணம் என்னன்றதை பார்த்துட்டோம், மரணம் பற்றி நம்ம எப்படி பார்க்கணும், அதனுடைய ஆயுஸ் காலம் பார்த்துட்டோம். நாம் ஏன் இறக்க வேண்டும் என்பதை முதல்ல நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஏன் இறக்க வேண்டும் என்பதை ஆதியாகம் 2:17 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதனால தான் பாவம் செஞ்சதுனால தான் அந்த இறப்புன்னு ஒன்று உலகத்திற்கு வந்தது. சரி, ஏன் மரணம் நிகழ்கிறது? இது வந்து ஏன் மரிக்கணும், எதுக்காக மரிக்கணும்? பாவம் செஞ்சதுனால மரிக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மரணம் நிகழ்கிறதுன்றதை பார்த்தீங்கன்னா, இப்படியாக ஒரே மனுஷனால் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று அப்படின்னு வசனம் சொல்லுது. நான் சொல்லலை. வேதாகமத்தில் நமக்கு 1000 கேள்வி கோடி கேள்விகள் இருந்தாலும் விடைக்கு ஒரே புத்தகம். நம்ம கோனார் நோட்ஸ் வாங்க தேவையில்ல, கூகுள் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. கேள்விக்கு பதில் வேணும்னா பைபிள் எடுத்துகிட்டு உட்காருங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், எத்தனை பேர் ஆயத்தமாக வந்தீங்கன்ட்டு. ஆயத்தமாக வரலன்னா கடவுள் உங்ககிட்ட பேச மாட்டார். ஆமென். ஓகே, நெக்ஸ்ட்டு மரணம் வந்து ஏன் வந்தது, ஏன் நிகழ்கிறதுன்னு பார்த்தோம்னா, ரட்சிக்கப்படணும், ஆத்மத்தை ஆதாயப்படுத்தணும், ரட்சிக்கப்படணும். எதுக்காக நம்ம இவ்வளோக்கு நம்ம ஓடுறோமோ, ஒரு டெஸ்டினேஷன் வச்சாதான் அந்த டெஸ்டினேஷனுக்குள்ளே நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம உள்ளுக்குள்ளே கடவுளை வந்து நாமத்தை மகிமையை போற்ற முடியும். அந்த நாட்களே இல்லாத மனுஷன் எப்போ வேணாலும் சாவான்னும் போது ரட்சிப்பக யாருன்னா வருவோமா? யாருன்னா மனம் திரும்புமா? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கிறிஸ்துவ யூனிட்லேயே வந்து நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்களா, இவங்க வந்து மதம் மாட்டுறாங்க, இந்த மதத்துலேருந்து இந்த மதத்தில் மாட்டுறாங்க. கடவுள் வந்து பைபிளையும் சொல்லி எந்த மதத்தையும் மாற்ற சொல்லலை. அவர் கேட்குறது மனமாற்றத்தை தான் கேட்குறாரு. இதுதான் எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டியது. நான் மதுரைக்கு இந்த லீவுக்கு போனதப்போ நான் கிறிஸ்டியன், நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன்றது என்னுடைய இன்னொரு கொலீக்கு நல்லாவே தெரியும். 2 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டார், நீங்கள் வாங்கலாம் என் சபைக்கு அப்படின்றாங்க. ஸோ எதுக்காக சபைக்கு கூப்பிட்றாங்கன்னே தெரியாது. இதுதான் இப்போ உலக நியதியாக போயிட்டுருக்கு. நம்ம எதுக்காக வரோம், எதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம்? மத மாற்றத்துக்கு இல்லை, மன மாற்றத்துக்கு நம்ம உணரணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வெளியில் நம்ம பேசணும். ஸோ இந்த மரணம் ஒன்று இல்லைனால் எதுக்காக நம்ம பேசணும்? ரட்சிப்புக்கு அந்த வழியாக நடத்துறதுக்காக நம்ம பேசணும். நெக்ஸ்ட்டு, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இதுவும் வேத வசனம். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் அகைன் வில் சி, இது கொரிந்தியனில் சொல்லியிருக்கு. வாட் டஸ் த பைபிள் சே அபவுட் இட்? மறுபடியும் உங்ககிட்ட கேள்வி எழுப்பேன். இது வரைக்கும் நம்ம மரணத்தை பார்த்துட்டோம், இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நெக்ஸ்ட் லைன் யோவான் 11:11 சொல்லுது, நம்முடைய சிநேகிதராகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். நாம் குறிப்பிடுற வார்த்தை மரணமானது கடவுளுடைய பார்வையில் நித்திரை. இதை ஒரு முறை சொல்லலை. கடவுள் மத்தேயு 9:22 சொல்கிறாரு, அந்த சின்ன பிள்ளை இறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்லுவாங்க? விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள். அதற்கு அவரை பார்த்து என்ன பண்ணாங்க? எல்லாரும் நகைத்தார்கள். ஆனால் உயிரோடு வந்தாங்களா இல்லையா? ஸோ நம்ம மரணம்னு நமக்கு ஒன்று வரும், அது மரணம்ன்ற ஒரு வார்த்தை தான். ஆனால் நம்ம மரணிக்க போகிறதுக்கு அல்லது நம்ம போய் நித்திரை அடைய போகிறோம். உலக பிரகாரம் வந்து நம்ம விடை பெற்று நித்திரை அடைய போகிறோம். எதுக்குன்னா சதா காலம் அவரோட அரசாளுமையில் இருக்கிறதுக்கு தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை ஒரு சில விஷயங்கள் பார்த்து நம்ம முடிச்சிருவோம். உயிர்த்தெழுதல், இந்த மரணம், இந்த இது எல்லாமே எதை கொண்டு கடவுள் ஜெயிச்சார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சிலுவையில் அரைஞ்சாங்க, அரைஞ்சதுக்கப்புறம் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாங்க, இது எல்லாமே தெரியும். இந்த உயிர்த்தெழுதல் ரிசர்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லைன் எபிரேயர் 2:14-15 வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும்.
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்கள் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இதுதான் அந்த வசனம். இதுக்காக தான் இந்த மரணம்ன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு வசனம் தான் எல்லா கேள்விக்கான ஒரே பதில். ஏன் இயேசு வரணும், ஏன் இயேசு பூமியில் பிறக்கணும், அவர் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், அவர் ஏன் நமக்காக வாழணும், நம்மளுடைய பாவத்துக்கு அவராக எழுக்கணும். வேதத்தில் 2 மரணம் இருக்குது. ஒன்று ஆதாம் ஃபஸ்ட்டு மரணம் அடைஞ்சார்ல, அவர் எதனால் மரணம் அடைஞ்சார்? பாவத்தின் நிமித்தினால் மரணம் அடைஞ்சார். ஆனால் இவர் என்ன பாவம் பண்ணார்? என்ன பாவமே பண்ணாமல் நம்ம பாவத்துக்காக அவர் சிலுவையில் அறையுண்டு அவர் ஜீவனை கொடுத்தார். நம்ம அவருக்காக என்ன செஞ்சிட்டோம்? சிம்பிள் கொஷின். இந்த லாஸ்ட் ஒரு 24 hours, இந்த 24 ஹவர்ஸில் மேபி 12 hours டியூட்டி, ஒரு 2 hours யுவர் பர்சனல், 14 hours, ஸோ 15 ஹவர்ஸ்னே வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 8 ஹவர்ஸில் எத்தனை மணி நேரம் ப்ரேயர் பண்ணீங்க? எத்தனை மணி நேரம் பைபிள் வாசிச்சிங்க? நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, எங்களை சொல்கிறீங்களே நீங்கள் முதல்ல பண்ணீங்களா அப்படின்னு வந்தது. இதற்கு ஆதாரமாக என்னுடைய ரூம்மேட் கிறிஸ்டி சொல்லுவார். ஓகேங்களா? நேற்று சாயங்காலம் எனக்கு வார்த்தை எனக்கு உண்மையாலுமே எனக்கு கிடைக்கல. நேற்று நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். நானும் கிறிஸ்டியும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்து சரி ப்ரேயர் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கிறிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு உட்காந்து எடுத்தோம். அந்த வசனம் தான் வந்தது. ஃபஸ்ட்டு ஒரு வசனம் கருத்தில் அந்த வசனம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மணி அவர் போய் இன்றைக்கி டியூட்டினால அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். டைம் பார்க்கல. நான் டைம் பார்க்கும்போது மணி 1:15 இருக்கும். சரி 1:15 ஆயிடுச்சு, நம்ம படுக்கலாமான்னு யோசிக்கும் போது தூக்கம் வரல. ஏன்னா முடிக்கல. அந்த முடிவு எப்போ வரும்ன்றது எனக்கும் தெரியல. அது பாட்டு போயிட்டே இருக்குது, கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. மதுரையில் நான் இருக்கிற சபையிலேருந்து தினந்தோறும் காலையில் அங்கே டைம் பிரகாரம் 5:15க்கு ஜூம் ப்ரேயர் நடக்கும். ஒரு நாளே 2 நாள் நடக்கும். காலையில் நான் 5:15க்கு, ஈவினிங் ஒரு 9 to 9:45 இப்படி ப்ரேயர் நடக்கும். அப்போது நம்மளுடைய டைம் பிரகாரம் 2:45. சரி 2:45 ஆயிடுச்சு, சரி அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் அட்டன் பண்ணிவிட்டு 3:30 வரைக்கும் அது போச்சு. அப்பையும் முடியல. சரி எசப்பா பாஸ்டர் சொல்கிறாங்க எதனாச்சும் வசனம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மரணம் இதெல்லாம் வருது. இதெல்லாம் எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு யூ வில் நாட் பிலீவ் தட் the God has spoken with Matthew chapter 6 and 6. Matthew chapter 6:6ல என்ன சொல்லுதுன்னா, நீ எப்படி ஜெபிக்கணும், நீ எந்த மாதிரி ஜெபிக்கணும் எல்லாமே அதில் சொல்லிட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் ப்ரேயர் பண்ண தெரியாது, எனக்கு எப்படி ப்ரேயர் பண்ண எனக்கு தெரியாதுன்ட்டு. அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்க வேண்டிய அதிகாரம் இதுதான். இந்த 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது வரும். கீழே தான் நம்ம அந்த டெய்லி ப்ரேயரில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த இது அதில் தான் வரும். அதை ப்ரேயர் பண்ணாலே போதும். அதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது. சரி மீண்டுமாக இதுக்கு வருவோம். 15வது வசனம் என்ன சொல்லுது? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். எதற்காக ஆனார்ன்றதையும் அவரே பதில் கொடுத்துட்டார். சரி நெக்ஸ்ட் இந்த உயிர்த்தெழுதல் இந்த 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஸோ நம்ம மரணத்தை பற்றி நம்ம பயப்படுறோம்ல, ஆனால் இப்போ சொல்லுங்கள், மரிக்கிறோம் ஆனால் வர்ற ராஜா ஆரவாரத்தோட பிரதான தூதனுடைய சத்தத்தோட தேவ எக்கால சத்தத்தோட, எக்காலத்தினால எந்த செவுறு இடிஞ்சு விழுந்தது, எந்த கோட்டை, அந்த எக்காலம் நமக்கு ஊதி நம்மளை வரவேற்கிறதுக்காக அவர் இங்கே நம்மளை இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா போவோமா போக மாட்டோமா? போகணும், ஆனால் கொஞ்சம் பயம். ஏன் இந்த பயம்? தாயின் கருவிலே உன்னை தெரிந்தெடுத்து கொண்டவர் ஆண்டவர். கருவில் மட்டும் தெரிஞ்செடுக்கல, நம்ம ப்ரீகேஜிலேருந்து திருப்பி +2 வரைக்கும் நம்ம ஓடுறோம். திருப்பி +2 முடிச்சதுக்கப்புறம் காலேஜுக்கு ஓடுறோம். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு ஓடுறோம். வேலை கிடைச்சதுக்கப்புறம் கல்யாணத்துக்காக ஓடுறோம். கல்யாணத்துக்கு ஓடுனதுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக ஓடுறோம். பிள்ளைகளுக்காக பிறந்தவனுக்கு பிள்ளைகளுடைய இடத்துக்காக நம்ம ஓடுறோம். அப்போ எப்போ தான் நம்ம வாழ்கிறது?
இந்த ஓட்டம் முடியணும்னா எங்கே முடியும்? மரணத்தில். அது எதுக்கையா பிறக்கணும்? ஒரே ஆன்சர் தான், அவர் நாமம் புகழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் அவர் நம்மை படைத்தது. அவர் எதுக்காக உயிர்த்தெழுந்தார்? நம்மளை அவரு கூட வச்சுருக்கணும், அவர் கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளை அவரும் உயிர்த்தெழுந்தால் நம்மளையும் இங்கே பிறக்க செய்திருக்கார். ஓகே, நெக்ஸ்ட். சாரி, ப்ரீவியஸ். நெக்ஸ்ட். ஸோ பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, அங்கே என்ன சொன்னாங்க? மரித்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? எழும்பி வந்தாச்சு. ரெண்டாவது பாருங்கள், நம்ம இங்கே சேரில் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த சேரில் உட்காந்து திடீர்னு ஒரு 4 பேர் காணாமல் போயிட்டீங்க. இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுறது. திடீர்னு ஒரு சபை அப்படியே மேலே போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அங்கே ஏர் இண்டியா ஃப்ளைட், இண்டிகோ, சவுதி ஏர்லைன்ஸில் எதுவும் வராது. அப்படியே நம்ம மேலே நோக்கி அப்படியே போயிட்டே இருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ், நோ வெக்கேஷன் என்கொயரி, நத்திங், நோ விசா, ஜஸ்ட் யூ ஹேவ் டு கோ அப். ஹி வில் லிஃப்ட் யூ அப். ஓகே, அது எப்படிலாம் நம்ம போவோன்றது அடுத்த ஸ்லைட். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42லேருந்து 44 பார்த்தோம்னா சில ஹைலைட்ஸை மட்டும் நான் படிக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அது எப்படி இருக்குமா? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அதுதான் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ். அழிவுள்ளதை தான் நம்ம போகிறோம், ஆனால் அங்கே அழிவில்லாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும்னா நம்ம வந்து இந்த நோய்வாய்ப்பட்டு இல்லை மரித்தோர் இடத்துல இருந்து ஏதோ உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டு, கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்தரிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்தரிக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்தரிக்கும். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது வேணும். அந்த முன்னாடி இருக்கிற வேர்டை மட்டும் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்னது? அழிவு உள்ளது, கனவீனம் உள்ளது, பலவீனம் உள்ளது, ஜென்ம சரீரம். இதுதான் இப்போ நம்ம இங்கே இருக்கிறது. நம்ம அங்கே போனோம்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? அழிவில்லாதது, மகிமை உள்ளது, பலம் உள்ளது, ஆவிக்குரிய சரீரம். இந்த 4த்துக்காக தான் நம்ம இருக்கணுமே தவிர இந்த உலகத்தின் மாம்சத்தினால் வாழும்போது இந்த 4த்துக்காக வாழ்ந்தோம்னா நம் வாழ்க்கைக்கு வாழ அருகதை இல்லாதவர்கள். சில ஸ்லைட்ஸ் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, மரணத்திற்கு ஆயத்தமாவது எப்படி? சரி, மரணம் சொல்லிட்டோம், அதுக்கு ஆயத்தம் ஆகணுமா இல்லையா? இப்போ ஆயத்தமாக சொல்லலை, இப்போலேருந்தே ஆயத்தமாக. ஏன்னா 2ஆம் வருகை எப்போ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ மரணத்திற்கு ஆயத்தமாவது எப்படி? நெக்ஸ்ட், அவர்கள் உபாகமம் 32:29 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாய் இருக்கும். ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் செட் த டெஸ்டினேஷன் வேர் யூ வாண்ட் டு கோ. இஃப் யூ டோன்ட் செட் த டெஸ்டினேஷன், யூ டோன்ட் நோ வேர் யூ ஹேவ் டு கோ. எந்த பக்கம் போகணும், எந்த வழியில் போகணும், எப்படி போகணும், எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டே இருப்போம். until you set the destination. If you don't set the destination, you'll be go like this. So fix the destination and walk towards to the destination with the words of God. Okay, and next, விருந்து. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த வசனம் எத்தனை பேருக்கு எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியாது. பிரசங்க 7:2 விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏன் கடவுள் அந்த மாதிரி சொல்கிறாரு? இந்த வசனம் நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? ஒரு கல்யாண வீட்டு, ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், இது ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் வந்து மரித்தோர் அந்த இடம் இருக்குது. இந்த வீட்டுக்கு போகிறத காட்டிலும் இந்த வீட்டுக்கு போகிறது நலமாக இருக்கும் அப்படின்றார். ஏன் இதை காட்டிலும் இது நலம் என்று சொல்கிறாருன்னா, அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். மரிச்சிருக்கான் பார்த்தீங்களா, அதில் நம்ம போயிட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோம். போயிட்டான் பாரு, எல்லாருக்கும் அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம எப்போ சொல்லுவோம்னா ஒரு 20, 30, 40 சொல்லுவோம். ஜஸ்ட் இமேஜின் த 60+. அடுத்தது நம்ம தான் லிஸ்ட்டில் இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு பயம் வரும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறான்னா, உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். இறந்துட்டாங்க, இறந்தது இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன்றதை போய் நிற்கும் பொழுது தான் அவன் சிந்திக்கும் பொழுது தான் அவன் ஏன் சிந்திக்கணுன்றத ஒரு இது அவனுடைய வாழ்க்கையில் அவன் செயல்படுத்த முடியும். நெக்ஸ்ட், லூக்கா 12:16-20 அல்லாமலும் ஒரு ஊமையை அவளுக்கு சொன்னார்.
இந்த ஊமை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனுடைய கண்டினியூஷன்லாம் இருந்தது. இது வந்து ஒரு ஊமை தான். என்ன ஊமைனா சுருக்கமாக பாருங்கள், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நம்ம பூமியில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்கிறேன், நம்ம சவுதியில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்கிறேன், சவுதியில் இருந்து நம்ம இந்தியாவில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்றதான் இது ஃபுல்லாகவே. கடவுள் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் சந்தோஷமாக இருக்காதீங்க, சம்பாதிக்காதீங்க, ராயலாக இருக்காதீங்க, ஜுவல்ஸ் போடாதீங்க, நீங்கள் இதை செய்யாதீங்க, அது எந்த கட்டுப்பாடும் வைக்கல. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். எவ்வளோக்கு எவ்வளவு நீ சந்தோஷமாக இருக்கிறியோ அவ்வளோக்குள்ள சந்தோஷமாக இரு அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அங்கே என்ன பாருங்கள், ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமே இல்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. நெக்ஸ்ட், ப்ரீவியஸ், ஓகே நெக்ஸ்ட். ஸோ சேர்த்து வைத்து உனக்காக அநேக வருஷங்களும் அநேக பொருள்களும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இருந்து என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். யார்? ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு மில் வச்சுருந்தார். அந்த மில் வச்சுருந்தவருக்கு நிறைய வர அந்த மில்லில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லாதனால ஒரு இடத்த வச்சு நான் அந்த இடத்துலையும் நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு தேவன் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறார். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே. இது இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபூல் என்ன சொல்ல, முட்டாளே. தேவன் சொல்லுகிறார், வசனத்தில் சொல்கிறார், நான் சொல்லலை. முட்டாளே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அவ்வளோதான் வாஸ்க. எதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? வேத வசனத்தை நோக்கி. அந்த வேத வசனத்தை பண்ணுறோமா இல்லை ஜெபம் நம்ம ஒழுங்காக பண்ணுறோமா? ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பாருங்களேன். அந்த கால்குலேஷன் சொன்னோம்னா இந்த மரண பயன்றது கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இமேஜின், ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலம் ஒரு 60 அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் எடுத்துக்கலாம். இப்போ 60லேருந்து 40 கழிச்சோம்னா 40 வருஷம் வாழ்ந்துட்டார், இன்னொரு 20 வருஷம் தான் அவருடைய வாழ்க்கை இருக்குது. அந்த 20 வருஷம் தான் அவர் வாழ போகிறார். ஓகேங்களா? இப்போ 20 × 365 எவ்வளோ வருது? 7000 ப்ளஸ், அப்ராக்சிமேட் 7000 ப்ளஸ். அதில் 12 மணி நேரம் தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பேசுகிறதுக்கும் போயிடுதா? அண்ட் 7000 ப்ளஸ் இட் பிகேம் அஸ் 3500 வருஷங்கள். 20 வருஷம் சொல்லும் போது எப்படி இருக்கும்? 20 வருஷம். ஆனால் நாட்கள் வரும்பொழுது 7000 சம்திங். இன்னும் மணி நேரங்கள்னு வரும்பொழுது 3500. நம்ம இந்த உலகத்தில் இருக்க போது 3500 மணி நேரம் தான். பயம் வருதா? இந்த 3500 மணி நேரத்தை நம்ம எப்படி செலவிட போகிறோம்? எதுக்காக செலவிட போகிறோம்? இங்கே நம்ம ராஜ்யத்தை கட்டணுமா, இல்லை அழிவில்லா ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக நம்மளை கட்டணுமா? அதுக்கு ஒரே வழி வசனமும் ப்ரேயரும் தான். நெக்ஸ்ட், இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஞானம் இருதயம் உள்ளவர்களாடி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தல்லும் நம்ம கேட்கணும் அவர்கிட்ட. இதுவும் பைபிள் வசனம். நம்ம கேட்கணும், கேட்டால் தான் கிடைக்கும். இன்னொரு விஷயம், ஒரு வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்டது, என்னுடைய மேய்ப்பன், அதாவது என்னுடைய சபை போதகர் ரெவரண்ட் டேனியல் எம்பராஜ், அவர் ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு மனுஷனுக்கு வந்து அவமானம் அப்படின்னு வருதுன்னா, அவமானம் வந்து மற்றவர்கள் பண்ணுறதை காட்டிலும் அவமானம் என்பது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஏன்னா அவமானப்படுத்திட்டான், நான் அவமானப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அவமானன்றது வந்து அவங்க நம்மளை படுத்துறது கிடையாது. நம்ம செய்கிற செயல்னால, நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தெரியாது இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதுனால அந்த அவமானம் நமக்கு வருகிறது. ஸோ இந்த அவமானத்தெல்லாம் எப்படி வராமல் காத்துக்கலாம்? வேதவசனம். இதை நடந்தால் மட்டும்தான் நீ இதுலேருந்து தப்பிப்ப. வீணான பேச்சுக்கு போய் உட்காருறீங்களா? பைபிள் எடுத்து உட்காருங்க. வீணான பேச்சு வருமா? நான் ஒன்று சொன்னோம்னா எனக்கு மேலே அவருக்கு தெரியவிட்டது அவர் ஒன்று சொல்லுவாரா? அப்போ நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இதான் உனக்கு தெரியலல்ல, அப்போது எல்லாரும் முன்னாடி எனக்கு தெரியலன்னு வரும்போது யார் அவமானப்படுறது? அதுக்கு முன்னாடியே உஷாராயிட்டு நான் பாட்டு அமைதியாக போயிட்டு இல்லை ஒரு பாட்டோ இல்லை ஒரு பைபிள் ஸ்டடியோ எடுத்து உட்காந்தா அவமானப்பட மாட்டேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ இதுதான் இந்த கால்குலேஷன், அப்ராக்சிமேட்டாக நான் சொன்ன கால்குலேஷன். நம்ம
உலகத்தில் இருக்க போகிற மணி நேரம், அதாவது 40 வயசை தாண்டவங்க, ஜஸ்ட் இமேஜின் 50 வயசு தாண்டவங்க, 60 வயசு தாண்டவங்களாம் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, கடவுள் கூட இசைந்து இருக்க போகிறீங்களா, எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்க, எப்படி வேத வாசிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட். ஸோ எப்படி நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். இது எங்கே சொல்லியிருக்குன்னா 1 யோவான் 2:3 கடவுள் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நீ எதுவும் பண்ண வேணாம், இப்படி இருக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்கிறியே, எப்படி இருக்கிறது? The God says, follow my commandments. So everybody knows about commandments, right? எப்போ நம்ம பார்த்தோம் இது? எப்போ இந்த கமாண்ட்மெண்ட்ஸ்ன்றது ஞாபகம் வரும்? யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா? இல்லை, அதிகாரத்தில் கேட்கல, சர்ச்சில் இந்த கன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுப்பாங்கள்ல, அப்போ ஆளுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. அந்த வார்த்தை அவங்க சொல்லணும் அவங்க முன்னாடி போய்ட்டு, அப்போ தான் அவங்களுக்கு அந்த கம்யூனியன் எடுக்கிறதுக்கான தகுதியே அப்படின்னு சொல்லி சில சபைகளில் இது நடக்கும். அப்போ மட்டும் படித்தது தான், அதுவும் ஒரு வார்த்தை மட்டும் தான் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் 10 கட்டளை எத்தனை பேர் சொல்லிங்க, எனக்கு 10 கட்டளை இப்படி ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குன்னு. சூப்பர், ஒரே ஒரு கை. ஜெகன் அண்ணா, பிரைஸ் லார்ட். அவரை அறிந்திருக்கிறார் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்கு சத்தியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட், இட் ஷோஸ் அபவுட் வாட் இஸ் த 10 commandments. This is the 10 commandments. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்திலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசரிக்க நினைப்பாயாக, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக. நம்ம இதெல்லாம் இந்த 10 கட்டளை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும்னு நினைக்கிறோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கொலை செய்யாதிருப்பாயன்றது வெறும் கத்தியால் குத்தி கொலை பண்ணுறது மட்டும் கொலை கிடையாது. அதனாச்சும் உடனே செத்து போயிடுவான். வார்த்தையால் மனுஷனை குத்தி 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 அவனை நோகடிச்சு அவன் மனசு உடஞ்சி மனம் கசந்து அவன் டிப்ரெஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் போய் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனில் அவனா சூசைட் பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா. இந்திய சட்டம் சொல்லுது, தப்பு பண்ணுறவனை விட தப்பு பண்ண தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொலை செய்யாதிருப்பாயாக அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு மனதை புண்படுத்தின மாதிரி பேசினாலே அதுக்கு அங்கே போகும். ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் தட் 10 commandments. ஓகே, நெக்ஸ்ட். இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம தைரியமாக இதை கேட்கலாம். எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு இந்த ஒசியா 13:14 எல்லோரும் சேர்ந்து படிக்கலாமா? மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே. எவ்வளோ தைரியமாக ஒரு எப்படி கேட்க முடியும்? நம்ம தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணாமல் இருக்கும்பொழுது நான் இந்த வார்த்தையை நான் தைரியமாக கேட்க முடியுமா? நெக்ஸ்ட்டு அந்த 10 கட்டளை நான் மீறல அப்படின்னும் போது அடுத்து படிங்க, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அவ்வளவுதான். மனிதர்களாய் பிறந்தது, பிறப்பு இருக்கும் பொழுதே மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் வாழும் காலத்தில் எதற்காக வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ வேண்டும் என்பது எல்லாமே இந்த பைபிளில் தான் இருக்குது. நெக்ஸ்ட், இதை பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் 2 ஸ்லைட்ஸ் தான் இருக்குது. சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமேன். நெக்ஸ்ட் வசனம் பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ப்ரேயர் பண்ணுறேன், 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறேன், 2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணேன், 4 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறேன். 4 மணி நேரம் ப்ரேயர் பண்ணும்போது பக்கத்தில் இருந்து கறிக்குழம்பு வாசம் பண்ணால் எனக்கு சிக்கனா மட்டனா, அதை யோசிச்சு ப்ரேயர் பண்ணனா ப்ரேயராக இருக்கா? அதுக்கு 2 நிமிஷம் 1 நிமிஷம், ஏசப்பா எனக்கு இது மாதிரி வேணும், எனக்கு இது மாதிரி செய்யுங்க, இதை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிற தேவன். நீங்கள் வெளி மனுஷனுக்காக நான் இப்போ நான் ஒரு பிரதர்கிட்ட நான் போய் உட்காந்து அவர்கிட்ட 1 மணி நேரம் நான் பேசிட்டு அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அவர் 10 நிமிஷத்துக்கு மேலே அவர் வேற என்ன யோசிச்சுட்டு இருப்பார். நான் தான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ப்ரேயர் வல்லமையுள்ள தான் இருக்குன்னா இருக்காது. ஏன்னா என்னுடைய சிந்தனைகள், உள்ளுணர்வுகள், என்னுடைய இருதயம் வேற ஒன்று சிந்திச்சு கொண்டு இருக்குது. ஸோ எப்பொழுது உங்கள் இருதயமும் உங்கள் மனதும் ஒன்றாக இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த உணர்வோடு விசுவாசத்தோடு ஜெபித்தால் மட்டுமே உங்கள் ஜெபத்திற்கு விடை கிடைக்கும். அது ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம கார் எடுக்க போகிறோம், நான் பார்த்துக்கோங்க, என் காலையில் கிடையாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைங்களாக இருக்கீங்களா,
இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியல, இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு ப்ரேயர், சின்ன ப்ரேயர், அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்லைட். யோவான் 14:1-3 உங்கள் இருதயம் கடைசியாக மரணம் மரணம் மரணம்னு சொல்லிட்டு பயத்திலே வந்துட்டோம்ல, இந்த பயத்தில் வந்தவங்களுக்கு தேவன் சொல்லக்கூடிய ஆறுதலான சில ஆசீர்வாதங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். விசுவாசம் எப்படி இருக்குன்றதை நம்ம முதல்ல பார்த்துட்டோம். குருடன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் வந்து, அதுதான் உண்மையான விசுவாசம். அந்த பெண் அந்த ஆடையின் ஓரத்தில் தொட்டாலும் நான் சுகமாவேன்னு சொல்ல, அதுதான் விசுவாசம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு மாம்ச பிரகாரமான இந்த உலக வாழ்க்கையில் நாட்டம் இப்படியே இருந்துட்டா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இந்த இஎம்ஐ வாழ்க்கை, கடன், அவன் இப்படி பேசிட்டான், அவங்க இப்படி பேசிட்டான், பொறாமை, போட்டி, இச்சை, வன்கண்கள், எதிர்ப்பு, எல்லா இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழணுமா? இல்லை நித்திய காலமான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக ஆரவாரத்தோட, சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை, எதுக்குமே பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாத உலகத்திற்கு, பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம அவர் அழைத்துட்டு போவார். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஜெபம், வேத வாசிப்பு. ஆமென். தேங்க்யூ. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த மகனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் தொடக்கம் மற்றும் முடிவரை எங்களோடு கூட நீர் உறவாடி நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கிருபை, உடைய கிருபை எவ்வளவு மேலானது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை வெட்கத்தோடு, ஒருவேளை வெளியே என்னுடைய தேவைகள் என்ன என்பதை வெளியில் சொல்லாமல் தங்கள் இருதயத்திலே வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பே எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்வாறாக வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருக்கிற எங்கள் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக தேவைகள் உண்டு, அநேக வியாகுலங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு தகப்பனை. ஆண்டவரே, வேலையில் பிரச்சனை, சம்பளத்தில் பிரச்சனை, ஒவ்வொரு காரியத்திலும் பிரச்சனை. ஆண்டவரே, குடும்பத்தில் பிரச்சனை, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனை, கல்லூரியில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரச்சனை, வேதனைகள், பாடுகள், வியாதிகள். ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே காருண்யத்தினால் நீர் மூட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, ஆண்டவரே, எங்கள் சபையை நீர் இம்மட்டும் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டு இருக்கிற மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையில் கொடுத்த ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தினர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைக்காய் ஓடுகிற, உழைக்கிற, பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தில் ஒரு வியாகுலத்தோடு இருப்பார்கள் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இந்திய தேசத்தை கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தார், இனபன ஜந்துக்கள் இந்த தேசத்தில், இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலும் குடும்பமாய் எங்கள் பிள்ளைகள் இருக்கு, நீர் கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வேலைக்காய் முயற்சி செய்கிற பிள்ளைகளோடு நீர் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்கூலிலே அட்மிஷன் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் என் தேவன் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையில் உள்ள கர்ப்பஸ்திரீகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
பிரசவ காலத்தில் நீரே அவர்களுக்கு போதுமானவராய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்ப்பத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற எங்கள் சகோதரிமார்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேளையில் நீர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு சோதரிக்கிறோம். இன்னும் வெளியில் சொல்ல முடியாத வியாதிகளோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகளை நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஆண்டவரே, ஆணி பாய்ந்த கரங்களால் பிள்ளைகளை நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் அநேக பாடுகள், பிள்ளைகளை குறித்து, மருமக்களை குறித்து, மருமகனை குறித்து ஆண்டவரே அநேக பாடுகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒருவரும் விருதாய் திரும்பி செல்லாதபடி ஆண்டவரே தெய்வீக பிரசனத்தோடு சபையை விட்டு திரும்பி செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாய் சபையை வந்து கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த தினத்தில் பாகம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய பிரயாசத்தில் நீர் கூட இருந்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளும் உமக்காய் நேரத்தை ஒதுக்கி இந்த காரியங்களை செய்கிறார்கள். அவளை நீர் தொட்டு சுகமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சத்தியனுக்காய் நன்றி செலுத்தின ஆராதனை நடத்தின மகனை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனின் மனதிலே அநேக வேதனைகள், பாடுகள் உண்டு தகப்பனே. ஆனாலும் சபைக்காய் வைராக்கியமாய் செய்கிறமான நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் நீர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைகளை ஆண்டவரை இன்னும் ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகள் திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேளையில் நீர் நல்ல கணவனை, நல்ல மருமகனை, நல்ல மகளை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் இருக்கிற வயதான தாய்மார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஒத்தாசையாக இருக்க அந்த தேசத்திற்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றியோடு சோதரிக்கிறோம். இன்னும் வெக்கேஷனுக்காக கடந்து செல்ல ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேளைகளை வெக்கேஷன் கடந்து சென்று இந்த தேசத்தில் செய்தவர்கள் காரியங்களை எல்லாம் செய்து முடிக்க சந்தோஷத்தோடு திரும்பி வர நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்கு தேவையான பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வழங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக நன்றி சொல்றேன். வெக்கேஷனில் இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். எல்லா தேவைகளையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. மீண்டும் சபையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் உள்ள எல்டர்ஸ்க்காக நன்றி செலுத்தின சபையை நடத்த எவ்விதமாய் நடத்த அவர்களுக்கு நல்ல ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு சோதரிக்கிறோம். சபையில் நடக்கிற ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமன்ஸ் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப், கொயர் மற்றும் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆண்டவரே. ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் மற்றபடி சபையில் ஒத்தாசை செய்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காகவும் ஆண்டவரை விசேஷமாக குக்கிங் டீமுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. விசேஷமாக ஆண்டவரை டிரான்ஸ்போர்ட் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் வாகனத்தை ஓட்டும் போது சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் நீர் தேவ தூதர்களால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேண்டுமா எங்கள் சபையில் உள்ள சிறு பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம், கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தனியாக வீட்டில் இருக்கும்போது நீர் தாமே அவர்களுக்கு பக்கப்பலமும் பாதுகாவலமாய் நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே.